ப்ரோ வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி நம்ம வண்டி பருப்பு ஓடுது. இந்தா கேசவன் தான் இவன் தான் ப்ரோ. டே ஹாய் சொல்கிற உன்னை தானே எல்லாம் நிறைய கேட்டுட்ருக்குறாங்க. இவன் தான் ப்ரோ நம்ம கேசவன் டிரைவர். அப்பா பருப்பு போட்டுட்ருக்கிறாரு ஜாண்டீரில். வண்டி லோ தேர்டு 1000 RPM ப்ரோ. நம்மளுது எல்லாமே 2 in 1 தான், 4 பொட்டியுமே. இது தண்ணி பாய்க்கிற காடு, சும்மா கொஞ்சம் நேரம் தான் வரும். இவனுங்களாம் ஏமாற்றிட்டு வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டானுங்க. நாங்கள் காட்டுக்கு போயிட்டு வரங்காட்டி. இவர் தான் ப்ரோ 815 டான். விக்னேஷங்கிறோட இந்த வண்டி ஓட்டுவார். அவர் தலைவருக்கு இன்றைக்கி எஃப்இ தள்ளி விட்டாச்சு அப்படி சைஸா. சாயந்தரம் தம்பி வந்தான், எதுக்குண்ணா வண்டி எடுத்துகிட்டு போனேன் அப்படிம்பான்னு நினைக்கிறேன்டா. அங்கே ஒரு வண்டியை போட்டு சாவடிச்சிட்டு இருக்கிறோம். சரி நீங்கள் ஓட்டு நான்லாம் ஓட்டலாம். வேறு 2 பேரும் ஓட்டிவிட்டு நீ உக்காந்துரு. வரப்பு மேலே அருவு கட்டினாயே வரப்பு மேலே உக்காந்துரு. நான் ஓட்டுறேன். ஓட்டிவிட்டு டிஸ்க்கு நாளையும் கழுவி விட்டு கொண்டு போய் கலர் ஆறு சத்தமாக கழிவு மோட்டர் வாங்கிட்டாங்க தெரியுமா? எப்போ? தண்ணி மோட்டர் தான் வண்டிகள் வந்து சொல்லிட்டோமா? எப்போ? அது வாங்கி 1 மாதம் இருக்கும். என்ன நம்மளுது மாதிரியே இல்லை வேறு? சரி நம்மள மாதிரி தான் சொன்னாங்க. நம்மளுது மாதிரி தான். நம்மளுது ஹை ப்ரெஷரு, வேகமாக அடிச்சுன்னா ஸ்டிக்கரே பிச்சுக்கிட்டு போயிடும். அந்தளவுக்கு வருமா? சரி விடு, ராமாரத்து பக்கம் நம்ம வண்டிக்கு சேர் ஆயிடுச்சுன்னா அவர்த்த கழுவி எப்படி பங்கில் தான் கிடக்குன்னு நினைக்கிறேன். எங்களுது வந்து நான் டர்போ வண்டி. இது டர்போ கிடையாது நம்மளுது. பருப்புக்கெல்லாம் சூப்பராக இருக்கும் இந்த வண்டி. நான் இந்த வண்டி தான் எடுத்து ஓட்டுவேன். சுராஜ் கூட கொஞ்சம் ஹைட்டாக இருக்கும். கீழே இருக்கிற அந்த இதெல்லாம் தெரியாது, பட்டை வீல்லாம் தெரியாது, கொஞ்சம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும். இந்த வண்டி மட்டமாக இருக்கிறதுனால நல்லா தெரியும். கீழே நீட்டாக பருப்பு போட்டு வரலாம். அதில் எத்தனை பல்லு வச்சு போட்டிருக்கீங்க? 5 பல்லு எத்தனை வச்சு போட்டீங்க? அப்போதான் வந்து பாத்தி ஓட்டணுமா? பாத்தி ஓட்டணும்னா கொஞ்சம் மேலே போட்டால் தான் பருப்பு நல்லா முளைக்கும். ஆழமாக போட்டோம்னா பாத்தி வச்சு எல்லாம் மூடி விட்டு வந்துடும். என் தம்பிக்காரங்க அப்படி தான் போட்டு விட்டு வந்தேன். எல்லாம் போட்டு அழுத்தி வச்சுட்டு வந்துட்டான். பேரே தெரியாது. போடாடி. சாராயம் கம்மியாக குடிக்கணும். டேய் இங்கே பார்த்து ஹாய் சொல்கிறா, ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறா. டேய் ஏய் காமெடி பண்ணிட்டு இருக்கிறான் எங்க ஒருத்தன். வந்தானே நறுக்கி போடுவேன்.
ஃபஸ்ட்டையும் ஓட்டாமல் அன்னைக்கெல்லாம் அர்ஜென்ட் எல்லாம் மழை வந்துருச்சு, பாதியில் விட்டு வச்சுருக்கு. இனிமேல் தான் நீட்டாக எல்லாம் ஹீட் ஸ்லீவ் போட்டு நீட்டாக ஓட்டி விட்டு. ஹலோ, நான் கலப்பை மாட்டிட்டு இருக்கிறேண்ணா. ஆமாண்ணா, தான் இங்கே தான் நாங்கள் மாட்டிகிட்டு இருக்கிறோம். என்னென்ன பேசலானுங்க பாரு. அதான் டீசல் பையன் போயிருக்கிறாரு, நான் வந்துடுறேன். கலப்பை மாட்டிட்டு இருக்கிறேன். எழுத்துல நான் சொல்கிறேன் போய். நம்மளது 4 வண்டியுமே வெளியில் போயிடும் ப்ரோ. எங்கள் தாத்தோட்ட வண்டி தான் நாங்கள் லோக்கல் வச்சு ஓட்டிகிட்டு இருப்போம். 4 வண்டியுமே எல்லாம் ஒட்டுக்கா வெளில போயிடும். வெள்ளங்காட்டு ஓரம் பார்த்து ஏறுமாதிரி நாங்கள் ஓட்டி பார்க்குறேன். அப்பா இன்னும் கொஞ்சம் கீழே இருக்குங்க, அந்த மூளை பருப்பு தெரியுது, கொஞ்சம் கீழே இருக்கீங்க. இவர் தான் ப்ரோ, ஊரில் எந்த பொம்பளை இருந்தாலும் விட மாட்டார். ஏண்டா அப்படி தானே, காதல் நாயகன் இவர். தாடி பாரு, குஞ்சு தாடி வந்துருச்சு. பார்க்கறதுக்கு எங்கேயும் கொலைத்திறன் தளபதி மாதிரியே இருக்கு டாடி. லைன் எல்லாம் இவ்வளோ கீழே அப்படி வந்துருச்சு. இது இறங்கியிருக்க மாட்டேங்குது இந்த மரத்தில், தென்னை மரத்தில். மோட்டருக்கு இறங்கிருக்குன்னா அவ்வளோதான், பால் ஊற்றி விட்ருக்கு. கலர் மண் இது, கிருஷ்ணகிரி மண் மாதிரி இது. அதில் இப்படி தானே கிடக்கும் வார வரையா. ஆனால் சூப்பராக முளைக்கும். எங்கள் ஏரியாவில் பருப்பொட்டி தான் ப்ரோ ஃபேமஸ்ஸு, வைப் மலையில். மேலே இருக்கிறா, தூங்குறாங்கடா. வரலாம் வாங்க, இன்னும் கொஞ்சம் தான்டா. பருப்பு போட்டு இங்கே இறக்கணும்னா தான் அங்கே போய் பருப்பு விழுவோம். இந்த 2 வீலுக்குமே எங்கள் வண்டியில் வந்து காற்றுல ப்ரோ ஜாண்டி இருக்குது, தண்ணி தான் பிடிச்சிருக்குது. பக்கத்துக்கு 150 லிட்டரோ 200 லிட்டரோ பிடிச்சிருக்கு. தண்ணி பிடிச்சதில் ஒரு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்னா டயரும் மட்டமாக தெரியுது. வெயிலில் சரி பின்னாடி எல்லாமே சேரு தான். அதான் ரேடியல் டயரை பற்றி கேட்குறீங்க. ரேடியல் டயர் வந்து ரேடியல் டயரை பற்றி சொல்கிறா. ட்ரிப் எப்படா இருக்குது, தலையாட்டாத சாய்மாடு மாதிரி எப்படி இருக்குது? என்னாச்சு? அந்த பிள்ளை எதோ சொல்லிடுச்சா? என்ன சொல்லிச்சு? மாமா இங்கே வாமாம்மா, நீயே அவுட்டிங் கூட கூப்பிட்டு போக மாட்டேங்கிற அப்படிங்கிறியா? ஈரக்காடாக இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு தான் இந்த அளவுக்கு போட மாட்டேங்க. ஆழம் போச்சுன்னா பருப்பு முளைக்காது. ஓகே ப்ரோ, நான் இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவ்வளோதான், போட்டு முடிச்சாச்சு. அதான் வீட்டில் கொண்டு போய் வண்டி நிறுத்திட்டு காதல் பற்றி சொல்லணும். காதலா சொன்னா அவங்களே எழுதுருவாங்கடா, கமெண்ட்றாங்க. இவர் தான் ப்ரோ காதல் மன்னன். என் கம்பெனியில் வெளியூருக்கு போனார்னா அங்கே ஒரு பிள்ளை உஷார் பண்ணிடுவேன்.
ஓகே ப்ரோ, வீடியோ முடிச்சுக்கிறேன்.